guys, நான் உங்க வசந்தி. வெல்கம் டு மம்மி டாடி சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி நாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓய்வு நேரம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி லண்டன்ல ஒரு பெரிய தொழிலதிபர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு அழகான ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறாரு, நல்லா படிக்க வைக்கிறாரு. இந்த சொசைட்டில ஒரு பெரிய லெவல்ல அவனை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கற்பனை உலகத்துல தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த பையனும் நல்லா படிச்சு ஒரு இளைஞன் ஆயிட்டான். ஆனா அவனோட ஆட்டிடியூட் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அவன் தனிமையிலே இருக்கான், ரூம்லயே உட்கார்ந்துருக்கான். தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட யாருக்கிட்டையும் மிங்கிள் ஆக மாட்டேங்கிறான். இதை பார்த்து அந்த தொழிலதிபர் பயப்படுறாரு. இப்படி இருந்தா அவன் இந்த சொசைட்டில எப்படி சர்வை பண்ண முடியும், இவன் எப்படி ஒரு நல்ல மனிதனா உருவாக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு பயம் வருது. அதனால தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் தன்னோட பையனை பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. அப்பா அவங்க எல்லாருமே சொல்றாங்க, அவங்க நண்பர்களோட நல்ல பழக சொல்லு, நிறைய நண்பர்கள் வட்டத்தை உருவாக்கிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க, நிறைய படங்களுக்கு போக சொல்லு, வெளி இடங்களுக்கு நிறைய இடங்களுக்கு போக சொல்லு, அவனோட மனநிலை மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் இவருக்கு அந்த யோசனை எதுவுமே சாட்டிஸ்ஃபைடா இல்லை. அதனால ஒரு நேர நிர்வாகவியல் நிபுணரை அழைச்சு ஒரு அறிவுரை கேட்கிறாரு. அப்ப அந்த நேர நிர்வாகவியல் நிபுணர் சொல்றாரு, தனிமையில இருக்கிறது அப்படிங்கிறது தவறு கிடையாது. எவன் ஒருவன் தனிமையில இருக்கிறானோ அவன் தன்னை பத்தி ரொம்ப ஆழமா யோசிப்பான். நம்ம இப்ப இந்த சொசைட்டில எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி டீப்பா அனலைஸ் பண்ணுவான். அதனால தனிமை அப்படிங்கிறது தவறு கிடையாது. அப்பதான் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கறத அவன் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவான். அதுல இருந்து அவன் தன்னை ஸ்ட்ராங் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இவருக்கு ஒண்ணுமே புரியல, மறுபடியும் கொஞ்சம் கன்ஃபியூசனா இருக்காரு. அவர் சொல்றாரு, ஒருத்தன் தனிமையில இருக்கிறதுங்கிறது தவறு கிடையாது. ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து டூர் போறது, சினிமாக்கு போறது, இந்த மாதிரி இருக்கிறது அவனுக்கு தவறான பழக்கத்தையும் உருவாக்கலாம். இது தொழிலதிபர் நினைச்சுக்கிட்டாரு. நேர நிர்வாகவியல் நிபுணர் சொல்லுவாரு, கண்டிப்பா நிறைய புத்தகங்களை படிக்க சொல்லுங்க, யோகா பயிற்சி எடுத்துக்க சொல்லுங்க, நிறைய கோயில்களுக்கு போங்க அப்படின்னு தான் அவரு சொல்லுவாருன்னு சொல்லி இந்த தொழிலதிபரோட எண்ணம். ஆனா அவருக்கு அது எதிர்மாறா சொல்றாரு. உங்க பையனோட அந்த நேரங்கள் எல்லாத்தையுமே, அந்த ஓய்வு நேரங்கள் எல்லாத்தையுமே மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தாத வகையில பார்த்துக்கோங்க. மற்றவர்கள் தவறா பயன்படுத்தாத வகையில நம்ம ஓய்வு நேரத்தை நம்ம தனிமையிலையும் நிதானமாகவும் ஒரு பயனுள்ள வகையிலையும் பயன்படுத்தினாலே போதும். அது நல்ல பயனுள்ள காரியங்களை தொடங்கி வைக்கும். அதனால தனிமைங்கிறது தவறு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தவறான பழக்கங்களில் ஈடுபடுறதாகவோ அல்லது வெளியிடங்களுக்கு போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலும் அது தவறுதான். இல்லை ஒரு ஒரு ஓய்வு நேரத்தை ஒரு தனிமையில் இருக்க ஒரு பையன்கிட்ட திடீர்னு கொடுத்து நீ யோகா பண்ணு, நிறைய புத்தகங்களை படி, அல்லது வேற ஏதாவது நீ கோயில்களுக்கு போயிட்டு வா அப்படின்னாலும் அவனை அப்படியே மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுரும். அதனால உடனே ஒருத்தவங்கள்ட்ட எதிர்மறை எண்ணங்களை புகுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நேர நிர்வாகவியல் நிபுணர் அறிவுரை சொன்னாராம். எப்பவுமே நம்மளோட ஓய்வு நேரங்களை எப்பவுமே மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தாமல் பார்த்துக்கிட்டாவே போதும். நல்ல பயனுள்ள எதிர்காலத்தையும் பயனுள்ள ஓய்வு நேரத்தையும் கடவுளை தானாக தொடங்கி வைப்பாரு நல்லபடியா. அதுதான் இந்த கதை நமக்கு உணர்ந்தது. அதே போலதாங்க நம்ம எல்லாருமே அந்த பையன் மாதிரி தான் தனிமையில இருக்கும்போது நம்மளை பத்தின ஒரு செல்ஃப் அனலைசேஷன் கண்டிப்பா நமக்கு இருக்கணும். அதே மாதிரி மற்றவர்கள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ நம்மளோட ரிலேட்டிவ்ஸோ அல்லது மற்றவர்களோ நம்மளோட ஓய்வு நேரத்தை தவறாக பயன்படுத்தாம நம்ம பார்த்துக்கணும்.
தவறாக பயன்படுத்துறது அப்படின்னா அந்த மூவிக்கு போகிறது அல்லது வேறு ஏதாவது தீய பழக்கங்களை நமக்கு வந்து அடிக்ட் ஆகி விடுறது, அந்த மாதிரி இல்லாமல் பயனுள்ள வகையில் வந்து நம்மளோட ஓய்வு நேரத்தை பயன்படுத்தினாவே போதும். அது வந்து எதிர்காலத்தை சிறப்பாக அமைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.